ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூண் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணையில் தர்கா அருகில் இருப்பது தீபத்தூண் அல்ல என்று அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, விரிவா பதிவு பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நீதிபதி GR சுவாமிநாதன் தீபம் ஏற்ற வேண்டும் என பிறப்பித்தார். அந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள், அதுபோக தலைமை செயலாளர் மற்றும் ADGP, அடிஷனல் DGP, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் வருகிற 17ஆம் தேதி காணொலி மூலமாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு ஆகியவற்றை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளின் விசாரணை இன்று துவங்கியது. நீதிபதிகள் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பாக துவங்கியது. அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன், ரவீந்திரன், மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், AAG வீரகதிரவன் ஆகியோர் வாதிடுவதற்காக ஆஜரானார்கள். அதாவது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் PS ராமன் ஆஜராகி முதலில் வாதிட்டார். இந்த வாதமானது தொடர்ந்து வாதமானது நடைபெற்று வந்தது. திருப்பரங்குன்றம் கோயில் மிகவும் பழமையானது. கார்த்திகை தீபத்தன்று பாரம்பரிய இடத்தில் தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரி தனி நீதிபதி முன்பாக வழக்கு வந்தது. அந்த மலையில் தர்காவும் இருக்கிறது. உச்சி பிள்ளையார் கோயில் தான் எப்பொழுதும் தீபம் ஏற்றப்படும். இந்த ஆண்டும் அதுவே பின்பற்றப்பட்டது என மனுதாரர் தரப்பிலும் அரசு தரப்பிலும் மாறி மாறி வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கு பொதுநல வழக்கு போல தீர்மானிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் மனுதாரர் பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பியிருந்தார். மனுவின் அடிப்படையில் கோவில் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட இயலாது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றிய விவகாரத்தில் இது போன்றெல்லாம் அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதுபோக 28/5/1923ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீபம் ஏற்றுவது தொடர்பாக, அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக அப்போதே எந்த கோரிக்கையும் வைக்கப்படவில்லை என்றெல்லாம் அரசு தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதாவது வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. 73 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்துல தான் தீபம் ஏற்றிட்டு வர்றாங்க. 1912ஆம் ஆண்டிலும் இந்த மாதிரி அப்படிலாம் பிரச்சனை எப்பப்ப இருந்தது அப்படின்னு அவங்ககிட்ட இருக்க ஆவணப்படி பேசினாங்க. அது போக 90 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்றத சரியா சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அப்பதான் திருப்பரங்குன்றம் தூண் சர்வே தூண் தானா என்ற என்பதை உறுதி செஞ்சீங்களா நீதிபதிகள் கேள்வி கேட்டாங்க. அது போக அந்த அரசு தரப்புல இருந்து 144 தடை உத்தரவு திருப்பரங்குன்றம் பகுதியில நிலைமையை சீர்படுத்துறதுக்காக தான் போடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. 74 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. அதன் பிறகு 1994ஆம் ஆண்டு இந்த தீபம் குறித்து திருப்பி பிரச்சனை வந்துச்சு. வழக்கமா உச்சி பிள்ளையார் கோயில்ல தானே தீபம் ஏற்றுறோம்னு அப்பயும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதெல்லாம் அரசு தரப்புல வாதமா வச்சாங்க. சிலர் சிக்கந்தர் தர்கா இடம் மாற்ற செய்ய வேண்டும் என, தகர்க்க வேண்டும் என்றெல்லாம் துண்டறிக்கை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்லாம் அந்த அரசு தரப்புல சொன்னாங்க. அப்புறம் மோட்ச தீபம் உச்சி பிள்ளையார் கோயில்ல உள்ள தீபத்தூண் தான் ஏற்றுவோம், அதான் வழக்கம். கோயில் அருகில் உள்ள தூண் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட கோயில் அருகில உள்ள தீபத்துலதான் அந்த கார்த்திகை தீபம்லாம் ஏற்றப்படும் அப்படின்றத கோயில் தரப்புல விளக்கமா சொன்னாங்க. சிக்கந்தர் தர்கா அருகில இந்த தீபத்தூண் இருக்கிறது, அது தீபத்தூண் இல்ல, வெறும் மயில்கல் அப்படின்ற வாதத்தையும் அவங்க முன் வச்சாங்க அந்த தர்கா தரப்புல. அது போக தேவஸ்தானமே விளக்கேற்ற வேண்டும், தனிநபர் ஏற்ற அனுமதிக்க கூடாதுன்னு அரசு தரப்புல இந்த வாதங்கள்லாம் முன் வச்சாங்க. இப்படிலாம் வாதங்கள் போயிட்டு இருக்கு. அது போக மனுதாரர் உள்நோக்கத்தோடு இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது போக அதுக்கு அடுத்து இந்து முஸ்லீம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இந்து முஸ்லீம் பிரச்சனை என்பது வரலாற்று தொடர்புடையது. இந்த பிரச்சனைய பெருசாக்கிட கூடாது. அரசு பொதுமக்கள் நலத்தை கருத்தில் கொண்டு சில முடிவுகளை எடுக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மனுதாரர் தாக்கல் செய்யும் விவரங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. மத நல்லடக்கம், பொது அமைதியை கருத்தில் கொள்ள வேண்டும் அரசு தரப்புல வாதத்தை முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து வாதம் போயிட்டு இருக்கு. மோட்ச தீபத்தை உச்சி பிள்ளையார் கோயில் தவிர்த்து தனிநபராக வேற எந்த இடத்திலும் ஏற்ற அனுமதிக்க கூடாதுன்னு கடைசியா அரசு தரப்புல வாதம் வச்சிருக்காங்க. இந்த வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. நன்றி மாரிச்சாமி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.